வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். இந்த டவுட்டுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணக்கூடாது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, அதாவது ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராம சைடு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நெட்டோட பேண்ட்வித் அவ்வளோவா கிடைக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாமல் இருக்கலாம். இந்தமாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணவே கூடாது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் படி 10th எக்ஸாம்ஸ்க்கு ஆல் பாஸ் போட சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் பாஸ் போட சொல்லுவாங்களா இல்லையா? உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் எக்ஸாம்ஸு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இப்போ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தியரி எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கு உங்களுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கொரோனா வந்து அதிகமாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அந்தமாரி ரெக்கார்ட் ஆகும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இல்லை. அதனால உங்களுக்கு மோஸ்ட்லி ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இந்த 2 பிளேலிஸ்ட்குள்ளே நீங்கள் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 கிளியர் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே வாங்கலாம் அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தா. உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் ஃபஸ்ட்டாக அதாவது ஃபார் சப்போர்ட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். எத்தனை பேர் அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அந்த வீடியோஸை பார்த்து கிளியர் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வந்தால் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நன்றி. இந்தமாதிரி நிறைய லைக்ஸ் அதுக்கப்புறம் சஜஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில். அதாவது சர்க்யூட் தியரி, சர்க்யூட் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல, அது சால்வ் பண்ணி காமிங்கட்டு சொல்லியிருந்தீங்க. இந்த 2 சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோஸை பார்க்கணுன்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அது எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. நன்றி.